கவனிங்க எல்லாரும். இப்போ பாஸ் பேப்பரை பொறுத்தவரையும் அதிகமாக கேட்கப்படுற ஒரு கேள்வி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இந்த வகையான கேள்வி, அதாவது ஒரு ஒருங்கமை சமன்பாடை தீர்த்து இதில் காணப்படுற எக்ஸ்ர வயிற கூட்டுத்தொகைக்குரிய விடையை கேட்பாங்க. எக்ஸா y சமன் யாதுன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ இது ஒருங்கமை சமன்பாடை தீர்த்து சொல்றதை தாண்டி தீர்க்காமல் என்றது தான் கேட்குறவங்க அதிகம். அப்போ ஏதாவது தீர்க்காமல் சொல்லக்கூடிய என்ன அர்த்தம் சொன்னால் எக்ஸை தனியாக வைய தனியாக நம்ம காணக்கூடாது. அப்போ இதில் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்னென்னு சொன்னால் குண்டு இந்த ரெண்டு சமன்பாடு எடுத்தோம் என்று சொன்னால் ரெண்டு சமன்பாடை கூட்டி பார்க்கலாம், இல்லாட்டி கழிச்சு பார்க்கலாம். இப்போ ரெண்டு சமன்பாடை கூட்டிங்கன்னு நடக்க போகுது. உங்களுக்கு 19 ஏழையும் கூட்டிங்க எக்ஸோட கூட்டுப்படும், வையோட கூட்டுப்படும். 19 ஏழையும் கூட்டின 26, ஒரு 3ஐயும் -9 வையும் கூட்டிங்கன்னா 6 வரும். அப்போ அது 26, இது 6 வரும். ஒரே குணகங்கள் இல்லாமல் இருக்குது. அது எக்ஸுக்கு முன்னுக்கு இருக்கிற நம்பர் வேறு, வைக்கு முன்னுக்கு இருக்கிற நம்பர் வேறு. கழிச்சு பாருங்க. கழிச்சு பார்த்தீங்கன்னு ஒன்றில் 2 கழிக்க போகிறோம். கழிக்க மட்டும் சொன்னாங்க பாருங்க. 19 2 போனால் 12x. 3ல் இருந்து கழிக்கணும், கழித்தல் 9 வை என்ன நடக்கும்? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகும். என்ன இஞ்சால 24 9 கழிக்க 12 கழிக்க சொன்னாரு 12. அப்போ 12x 3ம் 9ம் கூட்டுப்படும் 12y சமன் 12. இப்போ இந்த 12 செய்யலாம். இஞ்சால பொதுவாக எடுத்தீங்கன்னு சொன்னால் 12 இன்டு x. இப்போ இந்த எக்ஸகவை என்னென்னு கேட்டால் இந்த பன்னங்களை என்ன செய்யும்? பிரிவடுமே. நீங்கள் பெருக்கப்பட்டு கொண்டிருக்கு கோவையோட முன்னுக்கு 12 பெருக்கப்பட்டு கொண்டிருக்கு சமனுக்காக போய் பிரிவடுமா? எக்ஸகவை சமன் 12 உண்டாக அவை இந்த விட வந்து என்ன இருக்குன்னு சொன்னால் எக்ஸகவை சமன் 1 ஆன்சரை கொடுக்கும். ஓகே.